Students, today we discussed physics in unit 1 measurement. The topic is units of physical quantity. That means how to find out the unit of the physical quantities. Just நம்ம பார்ப்போம் quantity, physical quantity, then unit and symbol. இதுதான் மெயின் பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணால் யூனிட் ஆஃப் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் த லென்த்துக்கு மீட்டர், சிம்பிள் இஸ் எம், மாஸுக்கு கிலோகிராம், கேஜி, டெம்பரேச்சருக்கு கெல்வின், கே, டைமுக்கு செகண்ட், எஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து மோல், எம்ஓஎல் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு வந்து கேண்டிலா, சிடி, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர், கேபிட்டல் ஏ, இங்கே ஸ்மால் ஏ போட்டிருக்காங்க, ஆனால் கேபிட்டல் ஏ. பேசிக் பாயிண்ட் ஆஃப் தி ஃபைண்ட் அவுட் தி யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு மெயின் திங்ஸ் பாருங்கள், டெஃபினிஷன், சிம்பிள், ஃபார்முலா, யூனிட். இதை நாளையும் கிளாஸிஃபை பண்ணி பழகிக்கணும். டெஃபினிஷன், சிம்பிள், ஃபார்முலா, யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வெலாசிட்டிக்கு வந்து என்னன்னா, the rate of change of displacement is called to be a velocity. Rate of change of displacement is called to be a velocity. அதாவது இப்படி சொல்லலாம், the rate of change of displacement of with respect to time is called to be a velocity. Next one, velocity ஓட symbol வந்து என்னது, small v. ஃபார்முலா வருபாரு, v is equal to dx by dt, அதாவது displacement by time. displacement xங்கிறது displacement, tங்கிறது time. so displacement by time. so displacement unit என்னது, it is a meter. டைமுக்கு வந்து செகண்ட், so meter divide by second. so the second மேலே போனால் என்னது, second power minus 1 ஆகும். so the meter second power minus 1. so the velocity ஓட யூனிட் வந்து என்னது, meter second power minus 1. இதுதான் velocity ஓட யூனிட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சலரேஷன் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆக்சலரேஷன்? டெஃபினிஷன், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்டு பி ஏ ஆக்சலரேஷன். ஸோ ஃபார்முலா பாரு, ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. டிவி பை டிடி, விங்கிறது வெலாசிட்டி, டிங்கிறது டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் பாரு, ஆக்சலரேஷனுக்கு என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டு, மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. டைமுக்கு செகண்ட். ஸோ ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 டிவைட் பை செகண்ட். இந்த செகண்ட் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், செகண்ட் பவர் மைனஸ் 1. ஸோ மைனஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா செகண்டுக்கு -2. ஸோ த யூனிட் வந்து என்னது, மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ த ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து என்னன்னா, மீட்டர் செகண்ட் பவர் -2. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட டெஃபினிஷன் வந்து புஷ் ஆர் புல். புஷ் ஆர் புல் ஆஃப் an object with a mass that the causes it changes in its velocity. Push or pull on an object with a mass that causes it to change its velocity. இதுதான் வந்து ஃபோர்ஸோட டெஃபினிஷன். ஆர் ப்ராடக்ட் ஆஃப் mass into acceleration. இப்படி டிஃபைன் பண்ணலாம், ப்ராடக்ட் ஆஃப் mass into acceleration. ஸோ ஃபார்முலா பாருங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m into a. இதுதான் ஃபார்முலா. ஸோ mங்கிறது மாஸ், ஏங்கிறது ஆக்சலரேஷன். மாஸுக்கு என்னது யூனிட்டு, கிலோகிராம். ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணு, f is equal to m மேலே கிலோகிராம் இன்டூ மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படியே கொண்டு எழுதலாம். ஸோ த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுதான் வந்து ஃபோர்ஸோட யூனிட். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னதுன்னா நியூட்டன். எஸ்ஐயோட யூனிட் வந்து நியூட்டன். எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, நியூட்டன். ஏன்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் பார்த்துருப்போம் இல்லையா, அதான் அதோட நார்மலாக யூஸ் பண்ணுற யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ஓவராலாக யூஸ் பண்ணுறது வந்து நியூட்டன். நியூட்டன் தான் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்.
next one பாரு work பார்க்க போகிறோம். The work is defined as the force causing the movement or displacement of an object. Defined as the force causing the movement or displacement of an object. அதாவது நகர்றது அல்லது இடப்பெயர்ச்சி அடைவதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விசை விட்டு செயல்பட்டு பொருள் வந்து மாறும் வீதம். ஓகேவா, இதுதான் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா பண்ணால் எஃப் இன்ட்டு டிஎஸ் ஆர் எஃப் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். இதெல்லாமே மூணுமே ஒரே சேம் தான். ஸோ எஃப் இன்ட்டு டிஎஸ், எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், டிஎஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஎக்ஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், எஸ்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு பி ஏ ஒர்க். அதர் சிம்பிள். ஃபோர்ஸோட யூனிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடது என்னது, மீட்டர். ஸோ ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபார்முலால. ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எஃப் போட்டோம், எஃபோட என்னது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்புறம் மீட்டரை போடுறோம். அப்போ இங்கே ஆல்ரெடி மீட்டர் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு மீட்டர் இருக்குது. அப்போ என்னது 1 + 1 2. அதுதான் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. இதுதான் ஒர்க் டனோட யூனிட், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. ஆர் இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, ஜூல். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர். இந்த 3 யூனிட் யூஸ் பண்ணுறோம். ஜூல் தான் எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் மொமெண்டம் பார்க்க போகிறோம். ஸோ மொமெண்டமோட டெஃபினேஷன் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஈஸியாக தெரிஞ்சுக்கோ. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இது சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் பி, கேபிட்டல் பிக்கு போகக்கூடாது, ஸ்மால் பி. பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வெலாசிட்டி. ஸோ ஒரு ஃபார்முலா பாரு, பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. ஸோ யூனிட்டை கொண்டு வச்சுட்டோம். மாஸுக்கு என்னது, கிலோகிராம். மாஸுக்கு வந்து என்னது, கிலோகிராம். மாஸுக்கு கிலோகிராம், சிம்பிள் வந்து எம். அடுத்தது வெலாசிட்டிக்கு வந்து என்னது, மீட்டர் செகண்ட் பவர் -1, மீட்டர் செகண்ட் பவர் -1. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. எம்முக்கு வந்து கிலோகிராம், விக்கு வந்து மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இதுதான் வந்து மொமெண்டமோட யூனிட். த யூனிட் மொமெண்டமோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெஷர் பார்க்க போகிறோம். ப்ரெஷர், the force applied is perpendicular to the surface of object per unit area. This is the definition for pressure. The force applied is perpendicular to the surface of object per unit area. This is the definition for the pressure. Pressure க்கு என்ன ஃபார்முலா, P is equal to F by A. Fங்கிறது force, Aங்கிறது ஏரியா. Fங்கிறது force, Aங்கிறது ஏரியா. ஸோ யூனிட்டுக்கு வாங்க. ஃபோர்ஸுக்கு என்னது, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபோர்ஸுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2, ஏரியாவுக்கு வந்து என்னது, மீட்டர் ஸ்கொயர். கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப் பை ஏக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 பை மீட்டர் ஸ்கொயர். அப்போ மேலே மீட்டர், இங்கே மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒன்று கேன்சல் ஆயிருமா, அப்போ ஒரே ஒரு மீட்டர் மட்டும் இருக்கும். அப்போ மீட்டர் அல்லது அப்படியே மீட்டர் ஸ்கொயர் மேலே போனால் என்ன ஆகும், -2. ஏற்கனவே +1 இருக்குது, -2 இருக்குது. அப்போ என்னது, -1. ஸோ இந்த ப்ரெஷரோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து பாஸ்கல். இதை ப்ரெஷரை கண்டுபிடிச்சது பேர் என்ன, பாஸ்கல். அதனால பாஸ்கல் வச்சுட்டாங்க. Next one is surface tension. The property of surface of a liquid that allows to it resist an external force due to the cohesive nature of water molecules. அதாவது நீருடைய மேற்பரப்பை நீருடைய மேற்பரப்பை சுருக்கிக்கொள்ள அதன் மீது அளிக்கப்படுகின்ற விசையைத்தான் பரப்பு இலை விசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ T is equal to F by L, force divided by length. Force divided by length. Force நமக்கு ஏற்கனவே தெரியுமா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. லென்த்துக்கு மீட்டர் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணேன். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 டிவைட் பை மீட்டர். இந்த மீட்டர் மேலே போனால் என்ன ஆகும், -1. ஸோ ஏற்கனவே +1 இருக்குது, மைனஸ் இருக்கும். ஸோ -1 + 1 என்ன ஆகும்,
கேன்சல் ஆகும். ஸோ த யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் கிலோகிராம் செகண்ட் பவர் -2 கிலோகிராம் செகண்ட் பவர் -2. இதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட்.